கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பைபிளில் சங்கீதம் 103:11 அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். So great is his mercy towards those who fear him. அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. யாருக்கு அந்த கிருபை? அவருக்கு பயப்படுகிற மக்களுக்கு. அன்பான குடும்பத்தின் மக்களே, கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய தகுதி என்னவென்றால் அவருக்கு பயந்திருக்க வேண்டும். அவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கிருபை அவருக்கு பயப்படுகிற மனிதன் மேல் அவ்வளவு பெரியதா இருக்குமா? அந்த கிருபைக்கு அளவே இல்லை. வானத்திற்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதே போலதான் அவருக்கு பயந்த மக்கள் மீது அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறதா. யோசேப்பு அடிமையாய் இருந்த போது கூட அந்த தேசத்தில் அவன் உயர்த்தப்பட்ட ஒரு காரணம் அவருக்கு பயந்தது நிமித்தமாக. நம்ம ஆண்டவருக்கு பயந்துட்டோம்னு சொன்னா நிறைய பாவத்திலிருந்து விலகிடுவோம். நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற தகுதி நமக்கு இருக்குமையானால் எல்லா தீமைக்கும் நாம் உடன்படாதபடி நாம் தப்பி வந்து கொண்டே இருப்போம். நமக்குள் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். நான் செய்வ தவறு, இதை விட்டு விலக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் சின்ன தவறு செய்தால் கூட அது உணரக்கூடிய உணர்வை ஆண்டவர் தந்து விடுவார். அவருக்கு பயப்படுகிற பயம் அதுதான். நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறதுனாலேயே நிறைய பாவத்திலிருந்து நம்ம விலக்கி காக்க முடியும். அப்படி நான் இருக்கும்போது அவருடைய கிருபை நம்ம மீது இருக்குமா? அந்த கிருபை அவ்வளவு பெரியதா இருக்குமா? அந்த கிருபைக்கு அளவே இல்லை. அவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கற்றுத் தருவார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட்டு அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பயந்து நாம் நிற்போம். நிச்சயமாய் அவரை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை மிகப்பெரியதாக இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு சமாதானம் இழந்து, நம்பிக்கை இழந்து, சோர்ந்து போய் பலன் இழந்து காணப்படலாம். ஆனால் அவருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் உள்ளத்தில் இருக்கும்போது நிச்சயமாய் அவருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும். நம்மை நினைவு கூறுவார். அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். அந்த கிருபை இந்த உலகத்திலே நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். கவலைப்படாதிருங்கள், கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உமக்கு பயப்படுகிற ஒரே ஒரு பயம் எங்களை தகுதியாக மாற்றி உயர்த்தும் என்று அறிகிறோமே. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உமக்கு பயப்படத்தக்கதான பயத்தை கட்டளையிட்டு தாங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் தீமையிலிருந்து எங்களை விலக்கி காக்கும் அப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும். உமக்கு பயந்து ஜீவிக்கக்கூடிய பலத்தை தாரும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.